ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் அதே தான் சந்தோஷமான பாட்டு அதே சோகமான பாட்டை போடுற மாதிரி அந்த மாதிரி தான். நம்ம அதே பிரச்சனையில் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வேறு வெர்ஷனாக கொஞ்சம் லைட்டாக மாற்றி பேசணும். அதுதான் இந்த மாதிரி பேசுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை குறையுங்க. ட்ரை பண்ணி வேணால் பாருங்களேன். உங்கள் லவ் ஒன்ஸ்கிட்ட பிரச்சனை இருக்கும்போது ஏன் சாஃப்டாக இருக்கும்போது பேசி பாருங்களேன். ஒரு வாட்டி சாஃப்டாக இருக்கும்போது நீ இந்த நான் வந்து நீ வந்து இந்த மாதிரில நீ இந்த மாதிரி நான் இந்த மாதிரில நான் இந்த மாதிரி பேசி பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கவங்க இப்படிதான் கொஞ்சம் ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளவே இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டாலும் சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் வாட் எவர் எந்த விஷயம் இருந்தாலும் பேசி பாருங்களேன் நீங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை பற்றியே அவங்க உங்ககிட்ட வேறு ஒரு பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்டயே நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தான் இருந்திருக்கணும். நீங்கள் என்ன பண்ணி அவங்களுக்கே ஒரு ஐடியா கொடுப்பீங்க. ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கான்வர்சேஷன் அது. ட்ரை பண்ணி பாருங்கள். அது தேர்ட் பர்சன் உங்களுக்கு நீங்கள் பேசி பாருங்கள். நிறைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சேஞ்சஸும் கிடைக்கும், உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்பில். பட் இது நீங்கள் பாசிட்டிவ் பண்ணிவிட்டு நெகட்டிவும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெமரிஸ். ஸோ அப்படிலாம் பேசி இந்த மாதிரி டைமில் அது யூஸ் பண்ணலையேன்னு அதுவும் இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ரைட்டுன்னு காலை கடந்து சிந்திச்சா அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிவிடுங்க. பிரச்சனை அவ்வளோ ஹைட்டாக தான் இருக்கும். நம்ம தான் அதை இப்படி கொண்டு வரணும்னு தவிர நம்மளே அதை அதிகப்படுத்திக்க கூடாது. ஸோ அதுக்கான பொறுப்பு நம்பனா 2% இருக்காங்க, அந்த 2 பேர் சேர்ந்தவங்க தான் நம்பன்றது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து 2 பேருக்குமே தான் வேணும். அது ஒருத்தருக்கு மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ 2 பேருக்குமே அது வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ப்ரெஷரை குறைக்க தான் வேணும். அது நம்ம குறைக்கணுன்ற இன்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். குறைக்கணும் அந்த இன்டென்ஷன் இருந்தால் மட்டுமே தான் அது குறையும். இந்த இன்டென்ஷன் இல்லைன்னா அது குறையாதுங்க. ஸோ நம்ம குறைப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட் புக்ஸ் குட் புக்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம பேட் புக்ஸ் ஒரு ஆள் எழுதினா ரொம்ப ஓப்பனாக பேசணும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தருக்கு பேட் புக்ஸே எழுதாமே இருக்கணும்னா நம்மளுக்கு டவுட்டுலாம் வரும், சந்தேகம்லாம் வரும். பட் அன்றைக்கி அப்போவே அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளவே இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, அவங்க முடிஞ்ச இன்றைக்கி இல்லை நாளைக்கு நாளன்னைக்கு இல்லை 1 வீக் ஒரு சாஃப்டான ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருக்கும்போது அது பேசி இல்லை அந்த பேஜை கீச்சு போட்டுறணும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஸோ நம்மளுக்கு பேட் புக்ஸே சேராது, வராது. நம்ம ஆல்வேஸ் வில் பி ஒயிட் புக். ஏன்டா பேஜ் அந்த மாதிரி பேஜஸ் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். பிடிச்சவங்களா இருந்தால் நோ பேட் புக்ஸ். அது கிரியேட்டே ஆகாது, கிரியேட் ஆகவும் விடவும் மாட்டேன். அப்படி ஏதாச்சும் அன்றைக்கே பேச்சு அன்றைக்கே கீச்சு போட்டுருவேன். ஸோ நம்மளுக்கு அது வந்து பாருங்க. அது நைட்டில் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. பேட் புக்ஸ் தான் வச்சுட்டு யாருங்க போகிறோம். நம்மளுக்கு வேண்டிய ஸ்வீட் மெமரிஸ், குட் மெமரிஸ். அதுக்கு என்ன வேணும்? குட் புக்ஸ் தான் வேணும். குட் புக்ஸ் ஒன்லி கேன் ரைட் குட் மெமரிஸ் அண்ட் ஸ்வீட் மெமரிஸ். பேட் புக்ஸ் ஓன்ட் டூ தட். அந்த கேப்பபிலிட்டி பேட் புக்ஸ்க்கு இல்லவே இல்லை. பேட் புக்ஸ் அல்டிமேட்லி புட் யூ அலோன். நாளாகனா பேட் புக்ஸ் வந்து நம்மளுக்கு தனிமையாக்கி விட்டுரும். நம்மளுக்கு யாருக்கும் சேரவும் விடாது, யாரும் சேர்த்துக்கவும் விடாது. ஆனால் குட் புக்ஸ் அப்படி இல்லைங்க. கண்டிப்பாக நிறைய பேர் சேர்க்கறதால நம்மளுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். இந்த குட் புக்ஸை யார்ப்பாங்கன்னா ஒன்லி யூ ஆர் த வெரி வெரி நியரஸ்ட் பர்சன். ஆள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் குட் புக்ஸ் வந்து அவ்வளோ டீப்பாக க்ரியேட் பண்ணவும் முடியும். பேட் புக்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 by 1 இந்த பேஜை கீழ்ச்சி போடுறதுக்கு என்ன வழியோ அதை அன்றைக்கே தூக்கி போட முடியாது. பட் மேக் இட் ஓகே அனுசரிச்சே போகிறேன், நானே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறேன். ஏன்னா அந்த பக்கம் அவங்க பேட் புக்ஸே வச்சுருக்கும்போது அது எப்படி? ஆஃப்கோர்ஸ் அவங்க கரெக்டாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் நம்மகிட்ட பேட் புக்ஸ் எல்லாமே இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம அது பேட் புக் க்ரியேட் பண்ண நம்ம தயாராக இல்லைனால அங்கே பேட் புக்ஸ் இல்லை. அதான் இன்டென்ஷன் தான் காரணம். நான் சொன்னேன் இல்லையா? அந்த இன்டென்ஷன் நம்ம பேட் புக்ஸ் எழுத முடிவு பண்ணதுனால அந்த பேட் புக்ஸே இல்லை. அந்த இன்டென்ஷன் தான் முக்கியம். அது இன்றைக்கி நாளாக ஒரு சில பேருக்குலாம் பேட் புக்ஸே எழுதுறதே இல்லை. பேட் புக்ஸ் தான் நடக்கும். பட் ஐ வில் கிளாரிஃபை, எல்லாமே கிளியர் பண்ணிப்பேன். அந்த பேச்சு போட்டுறேன். அதெல்லாம் நான் வரவே மாட்டேன். அது எனக்கு நினைப்பே வராது. கேட்ட விட எனக்கு ரெக்கார்ட்ஸாக என்கிட்ட எதுவுமே இல்லை. ஐ ஹவ் ஒன்லி குட் புக்ஸ். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இனிமேல் நான் பேட் புக்ஸே எழுத மாட்டேன், இனிமேல்ட்டு இவங்களாம் பேட் புக்ஸ் தான், இந்த பேட் புக்ஸ் தான் இந்த பேஜுக்கு ஒன்றா கிழிச்சு நான் தூரம் போட்டுறேன். தூரம் போட்டேன்னா சும்மா மறக்கிறது இல்லை,
வேண்டிய கிளாரிஃபிகேஷன், வேண்டிய டவுட்ஸ், வேண்டிய சந்தைகளை கேட்டுட்டு பேசிவிட்டு சரி இதுதானா ஓகே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருணும். அந்த விஷயம் முடிச்சிடணும். பேட்டாக இருந்தால் அதை தூக்கி போட்டுருணும், குட்டாக இருந்தால் மைண்டில் வச்சுக்கணும். அவ்வளோதான். ஏன் நிறைய பேர் டேட்ஸ்னு வச்சுக்கிறாங்க தெரியுங்களா? பர்த்டே டேட் வச்சுப்பாங்க, வெட்டிங் டேட் வச்சுப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு சில டேட்ஸ் வச்சுக்கோங்க. இட்ஸ் குட் மெமரிஸ். அதுக்கு பேட் மெமரிஸும் ஒரு சில டைமில் நடக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குட் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். குட் புக்ஸ் வைங்க. குட் புக்ஸ் வச்சாலே குட் மெமரிஸ் வந்துடும் உங்களுக்கு. பேட் புக்ஸுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்னு தீர்மானமாக இருங்க. உங்கள் லைஃப் அற்புதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்க ஒரு சில பேர் இன்றைக்கி புரிஞ்சிக்கினாலும் காலம் கடந்து இப்படி ஒரு நபர் நம்மகிட்ட தான் இருப்பா, நம்மளை பற்றி பேட் புக்ஸே எழுதலை, ஒன்லி குட் புக்ஸ் தான் அவர் வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு பர்சன் ஃபீல் பண்ணும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? நம்மளுக்கு செம்ம கிரேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ என்னை பற்றி ஒரு பேட் கூட இல்லையா அப்படின்ட்டு ஒருத்தர் ரியலைஸ் பண்ணும்போது, திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அப்பியன்ஸ் வந்துடும். இப்போ இந்த நபர்கிட்ட நான் அவ்வளோ நல்லா என்னை பற்றி நானும் சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் எதுவுமே ஒரு பேட் புக்ஸ் இல்லைம்போது பெரிய விஷயம் இல்லை, கேட்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. என்னை பற்றி யாரோ வச்சு அப்படி வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதுக்காக பாட்டு போடுவோம். அட்லீஸ்ட் நம்ம அப்படி பாடும்போது நம்மளுக்கு அடுத்தவங்களுக்காகச்சும் மற்றவங்களுக்காச்சும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காகச்சும் நம்ம வந்து பேட் புக்ஸ் எழுதாமல் இருப்போம். அந்த பலன் அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோமே. நம்ம மனசு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? ஒருத்தருக்கு குட் புக்ஸ் வச்சு இருக்கும்போது அந்த பர்சனை பற்றி நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ், ஹாப்பியான திங்ஸ் எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்குங்க. தட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் தாட்ஸ். அந்த மாதிரி பர்சன் எது சொன்னாலும் டக் 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 டக்குன்னு நடக்கும். ரைட்டுங்களா? ஐயா அப்படி நடக்கலைன்னா கண்டிப்பாக நடந்துடும். நடக்காதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக அவங்க சொன்னது எல்லாமே நடக்கும். காலங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம், டிலே ஆகலாம், உண்மை இன்றைக்கி மாறாது. உண்மை கேட்டதுக்கு பதில் இல்லை, கேட்டதுக்கு இதுதான் பதில். ஏன்னா உண்மைக்கு தான் பதில். இது எந்த காலகட்டத்துக்கு எப்போ என்ன நானும் ஒரு சில விஷயங்கள் அப்படி தான் இருப்பேன். எப்போ எது கேட்டாலும் அதே பதில் சொல்லு. ஏன்னா உண்மை அதை மாற்ற முடியாது இல்லையா? அதை போய் மாற்றி எப்படி சொல்ல முடியும்? உண்மையாக சொல்ல முடியும். கேட்குறவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். எப்போ பார்த்தா இதே தான் சொல்கிறாங்க, நம்புகிற மாதிரியே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன்னா ரொம்ப ஸ்ட்ராங். எப்போ கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் என் உண்மையான பதில் மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா உண்மை ஒரு நாள் வெல்லும். நான் சொல்வது உண்மை, நீ நம்பினால் நன்மை. ஸோ அதே மாதிரி எம்ஜிஆர் கூட ஒரு இதே கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. நான் இது கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னேன், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருப்பார். எம்ஜிஆர் எப்படி சொன்னார்னா, உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது கொஞ்சம் நெகட்டிவ் சைடாக இருக்குது என்னோடய பார்வையில். பட் இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் உணராமல் போனால் அது உதவாமல் போகும். அதனால் நான் எல்லாமே உணர்வேங்க, எல்லாருமே உணர்வேன். யார் யாருக்கு என்ன ப்ரெஸ்லாம் இருக்குது. அந்த வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பான வரிகள் இருக்குது. உணராமல் போனால் உதவாமல் போகுன்ற நான் பல விஷயங்கள், பல டைமில், பல நேரத்தில், பல சந்தர்ப்பங்கள் நான் மனசுக்குள்ள நிறையவே நினச்சிருக்கேன். நினச்சி நிறைய கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கிறோமா, நம்ம இந்த மாதிரி தான் இருக்கிறோமா, நம்ம இந்த மாதிரி தான் இருக்கோமா, இல்லை நம்ம எதாவது மிஸ் பண்ணிடுறோமா, நம்ம எதாவது மிஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துப்பேன் என் மனசுக்குள்ளே. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து என்னை ரொம்ப ஈடுபாட வச்சுருந்தது. அதுதான் உணராமல் போனால் உதவாமல் போகும். அந்த மாதிரி எனக்கு வந்துடக்கூடாது ஐயா, நானும் மற்றவங்க விட்டுறவும் கூடாது அதே காரணத்துக்காக. ஸோ ரெண்டு பக்கமும் இருக்குது. கிவ் அண்ட் டேக் வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாடல்கள், இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சமான வார்த்தை. அது கொஞ்சம் நெகட்டிவ் சைட்லேருந்து வந்தாலும் அது பாசிட்டிவ் இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் டேரெக்டாகவே பாசிட்டிவ் கொடுக்கு. நான் சொல்வது உண்மை, நீ நம்பினால் நன்மைன்றது அதே மீனிங் கொஞ்சம் வேறு ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க இதை. அவ்வளோதான். ஸோ இதே எப்படி சொல்கிறது, நம்ம நிறைய பேர் உண்மைகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் பொருந்தும். நான் சொல்வது உண்மை, நீ நம்பினால் உண்மை அப்படின்ட்டு. சரிங்க,
ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43 மினிட்ஸ் ஆயிடுச்சு போயிட்டுருக்கு. கொஞ்சம் விஷயங்கள் இவ்வளோ நாளாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. உண்மையை வந்து நம்ம காலகட்டம் யோசிக்கக்கூடாதுங்க. அதுதான் உண்மையை வந்து அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சு. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துட்டேன். சினிமாலலாம் நிறைய சினிமா தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எனக்கு. சினிமாலாம் காட்டுவாங்க இல்லையா, ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஃபீல் பண்ணுவார். உண்மையை சொல்லிட்டாங்க, ஐயோ இன்னைக்கு நான் நம்பிட்டேன், ஆமாம் சொல்லிட்டு உண்மைன்னு போது சினிமாவில் பார்க்கும்போது எவ்வளோ நெருடலாக இருக்குது தெரியுமா. ஒரு காலகட்டம், ஒரு டைம் டியூரேஷன் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. அப்புறமா வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஒரு கரெக்ட், அவங்க சொன்னது உண்மை, அவங்க சொன்னது கரெக்டு, அவங்க செஞ்சது ரைட்டு. சினிமாவில் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் தாங்க முடியல. ஐயோ இவ்வளோ தூரம் இழப்பா, இவ்வளோ தூரம் டைம் வீணாக போச்சா, இவ்வளோ தூரம் இதெல்லாம் வந்து சினிமான்றதோ ஒன்றுமே இல்லை, நம்மளோட நம்மளோட இம்பேக்ட் தான் அதில். ஐயோ காலை கடந்து யோசிக்கக்கூடாதுன்ற அந்த படம் வந்து அப்படி சொல்லுது. காலை கடந்து யோசிக்காதீங்க, காலை கடந்து செஞ்சுக்காதீங்க, காலை கடந்து செயல்படாதீங்கன்றது சினிமா வந்து உங்களுக்கு சொல்லித்தருது. அதுதான் நானும் எடுத்துக்குவேன். என் லைஃப்பில் அந்த சினிமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். எல்லா விஷயங்களும் நான் அங்கேருந்து தான் எடுத்துக்குவேன். என்னோடய ப்ளஸ் அண்ட் மைனஸ், என் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் சினிமாலேருந்து எடுத்தது தான். சினிமாலேயே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் மனசுக்குள்ளார. என்னோடய லைஃப் ஸ்டைல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் அந்த நிறைய வாட்டி வந்து பார்த்து சினிமா பேஸ் பண்ணி நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த உண்மைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நிறைய எல்லாம் பாட்டெலாம் சொன்னேன், அதெல்லாம் எல்லாமே சினிமா தான். ஸோ சினிமா அது எனக்கு ரொம்ப ஒரு என் ரத்து ஊர்ன மாதிரி. அது நான் டேரக்டர் ஆகலை, நடிகனாக தான் ஆகலையே தவிர, பட் சினிமா வந்து எனக்குள்ளே எப்பவுமே இருக்கும். ப்ளஸ் மைனஸ், இன்பம் துன்பம், என் ஐடியாஸ் அண்ட் தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து சினிமா பேஸ் பண்ணி தான் எல்லாமே நான் எடுப்பேன். நான் அதுக்கு எப்படி மேட்ச் பண்ணுறது, இல்லை அது இதில் எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு நான் பார்ப்பேன். ரெண்டுமே அங்கேயும் கொடுத்து அங்கேயும் ஃபிட் பண்ணேன், இங்கேயும் ஃபிட் பண்ணுவேன். என் லைஃப்பில் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. சினிமாவுக்கு ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நான் ஒரு சில விஷயங்கள் நினச்சிருப்பேன், ஆனால் அது எல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்குமான்னும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பாலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கா என் லைஃப்பில் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் அதான் சினிமா வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஏன் இது சொன்னால், அந்த டைம் டியூரேஷன், எது ஒன்று கொடுத்தாலும் நம்மளால் திரும்பி பெற முடியாது. டைம் டியூரேஷன் ரொம்ப காலம் கடந்து போயிடுச்சுன்னு வச்சுங்க. அதாவது ஒரு டவுட்லேயும் ஒரு சந்தேகத்துலேயும் ஒரு கரெக்டான முடிவெடுக்காமல், கரெக்டாக கிளாரிட்டி இல்லாமல், ஒரு கோவத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு, அப்போ அதுக்கு ஒரு பெரிய ஒரு கேப் போயிட்டு அப்புறமா நம்ம திங்க் பண்ணும்போது எவ்வளோ மன உடச்சல் ஆகும் தெரியுங்களா. அந்த டியூரேஷனில் மன உடைச்சல், அதுக்கப்புறமா உண்மையை தெரிஞ்சிட்ட பிறகு அது ஒரு மன உடைச்சல். ஐயோ நம்ம சந்தேகப்பட்டு ஒரு காலங்கள் போயிருக்கோம். அப்புறமா உண்மைன்னு தெரிஞ்சிட்ட பிறகு ஐயோ இப்படி நினச்சிட்டமேன்னு சொல்லி ஒரு காலமும் போயிட்டுருக்கோம். இப்போது ஐதர்வே 2 வகையில் நம்ம டைம் யூஸ் பண்ணுறோம். சந்தேகன்றது உங்களுக்கு டைம் கிரைன் நிறைய கொடுக்குங்க, மன உடைச்சல் நிறைய கொடுக்குங்க. என் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாருமே சந்தேகப்பட்டது இல்லைங்க. இன்றைக்கி யாருமே சந்தேகமே பட்டதில்லை. சந்தேகப்பட்டதில்லை, யாருமே டவுட் வராது எனக்கு. ஏன்னா அது சினிமா பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு விஷயத்த. ஏன்னா சினிமாவில் அப்போல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா, சினிமாவில் வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் காட்டுவாங்க. இவங்க மேலே சந்தேகப்படுறது, அவங்க மேலே சந்தேகப்படுறது அப்படின்னு பாடும்போது நான் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன்னா, மன உடைச்சல் நிறைய படுறாங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, டைம் கிரைம் நிறைய ஆகுது. இதெல்லாம் நம்ம சினிமாவில் நிறைய படங்கள்லாம் பார்த்து கற்றுக்கிட்டோன்னா, இப்போ டைம் ரொம்ப ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சோகமான ரிசல்ட்டாக தான் வருது அவங்களுக்கு. ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்புறமா நானே கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிச்சுலாம் பார்த்தேன், இதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நம்ம லைஃப்பில் இப்படி நடந்தால் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம லைஃப்பில் நடந்தால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசித்து, அப்புறம் நான் ஃபஸ்ட் திங், நான் யார் மேலே சந்தேகப்படக்கூடாதுன்னு அன்றைக்கி முடிவெடுத்தேன். நம்மள யார் மேலேயும் சந்தேகப்படவே கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, ஏன்னா லைஃப்பில் சந்தேகம் வரதான் செய்யும். நம்பர் 2, சந்தேகம்னு ஒன்று வந்து விட்டால் அப்போயே பேசி, அப்போயே கேட்டு, அப்போயே ஒன்று முடிச்சுட்டு அந்த பேஜை தூக்கி போட்டுரு, அவ்வளோதான். தட்ஸ் இட், முடிஞ்சு. அது கிளியர் ஆகிற வரைக்கும் கேட்டு பேசி, அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். விட்டுப்புள்ளி வச்சாச்சும் அது முடிச்சு வச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் அது இன்றைக்கி நேரத்துலேயும் அன்றைக்கி ஃப்ரம் ஸ்கூல் டேஸ்லேருந்து அந்த சினிமா பார்க்கலேருந்து நான் கற்றுக்கிட்டது. அதனால் இன்றைக்கி வரைக்கும் யாருமே டவுட் இவன் இப்படியா அப்படியான்ட்டு சந்தேகம்னு சில பேர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்படி கன்ஃபார்மாக ஓகே ரைட். நான் வந்து கொஞ்சம் ப்ரூஃபாகவே எடுத்துக்கிட்டு தான் பார்ப்பேன் அதெல்லாம்.
ஸோ சந்தேகன்ற யாருமே படாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், சந்தேகம் வந்து டைம் விரையும் இதெல்லாம் நிறைய குறைச்சி சந்தேகப்பட்டு பாருங்களேன். யார் மேலே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சந்தேகப்பட்டு தான் நீங்கள் பாருங்களேன். பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சவங்க, ஆனால் சும்மா சாதாரண பிடிச்சாலும் நீங்கள் நினைக்கூடாது. ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால் நம்பர் 1 அவங்க தான் உங்களுக்கு. அவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம்னு வச்சுட்டு நீங்கள் பாருங்களேன் அவங்கள. ஆனால் அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க. நம்பர் 1லேயே அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க. பட் நீங்கள் அவங்க மேலே சந்தேகப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் தூங்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, மைண்டு குடைச்சல், டைம் விரயம், கோபம் அதிகமாகும். அந்த கோபத்து மேலே கோபம் எது பண்ணாலும் அந்த சந்தேகத்தாலேயே பில்ட் பண்ணிகிட்டே போகணுன்னா அது அதிகம் நம்மளே அந்த சந்தேகம் பண்ணிட்டு நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோன்னு வைங்க, ஸ்ட்ராங்கான தப்பு பண்ணிட்டோன்னு வைங்க, தப்பு தான் வச்சுங்க, ஸ்ட்ராங்கான தப்பு பண்ணிட்டோன்னு நீங்கள் என்ன ஆகும், இது ப்ளஸ் இது எங்கேயோ கொண்டு போய்டும் உங்களை. இதில் பேட் புக்ஸில் டாப்பில் போய்டுவீங்க. அவங்க என்ன தான் கேட்டாலும், என்ன தான் சொன்னாலும், என்ன தான் மன்றாடினாலும் கீழே அது குறைஞ்சாலும் பெருசாக குறைய போகிறதில்ல. இதெல்லாம் ஏன்னா பிகாஸ் ஆஃப் சந்தேகமும் வருது. ஏன்னா ரொம்ப பாசம், அன்பு இல்லை வருது. பட் அது கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம், சரிங்களா? இல்லைன்றது என்றைக்குமே இல்லை தானே. அது போய் நம்ம எப்படி மாற்றி சொல்ல முடியும்? ஸோ இந்த மாதிரி தான் முடிஞ்சால் அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஃபேஸ் பண்ணுற எய்ம் இருந்தாலோ டைம் விரையும் நிறைய இடத்துல டைம் விரையும் ஆகும். நைட்டு தூங்க மாட்டீங்க, அப்போவும் தூங்காமல் போகும்போது அதுவும் டைம் விரையும் தான் உங்களுக்கு. நீங்கள் இப்போ இருக்கும்போதும் நீங்கள் அப்போ இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருந்தீங்க? பாசிட்டிவாக இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? அப்போ வேறு மாதிரி இப்போ எப்படி இருக்கீங்க? அப்படி இருப்பீங்க. உங்களை விடாதுங்க. எப்போயுமே சந்தேகத்தை மட்டும் வச்சுக்கிறதுங்க. சக்கரத்தை வழக்கமும் விடாதீங்க. எனக்கு பிடிக்காதுன்னு அதை வச்சு நான் செய்யவே மாட்டேன். இருக்குது இல்லை, தப்பு பண்ணால் ஆமாம் தப்பு, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், புரிஞ்சு போச்சு. அதனால் ஒரு சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஒரு சில பேர் பேசும்போதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு டபுள் கேம் விளையாடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த டபுள் கேம்லாம் விளையாட வச்சிங்களா மண்டை குடைச்சல் தான். அதுவும் பண்ணாமே இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா 1 is 1, இல்லைன்றது இல்லை. ஆனால் எதிராளி நம்ப மாட்டாங்க. இப்படியா அப்படியா, நீ இந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இருக்க, நீ ஏன் இங்கே இருக்க, நீ ஏன் அங்கேயும் இருக்கிற, ஏன் இப்படியும் பண்ணுற, ஏன் அதையும் பண்ணுற, ஏன் இதை செய்கிற, ஏன் அதையும் செய்கிற. இப்போ ரெண்டுமே கேட்பாங்க மாற்றி. நம்ம பதில் எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுத்தாலும், எவிடன்ஸை நம்மளோட பெஸ்ட்டு சொன்னாலும் அது போதாது, அது ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுங்களேன், இது உண்மைக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பிரச்சனையில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க. எப்போது தனியாக மாட்டிக்கிட்டீங்க, ஒருத்தர்கிட்ட தனியாக ஒருத்தர் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க, ஓகேவா? ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு, தெரியாமல் அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த தப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு பொதுவாகவே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து சொல்லுவாங்க. வீட்டில் வந்து சொல்லும்போது என்ன கேட்பாங்க, நீ ஏன் அங்கே போன கேட்பாங்களா? நீ ஏன் அங்கே போன கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி அவரை விட்டுருவாங்க, இவர் தான் மாட்டுவார். நீங்கள் தானே கண்ணு தெரியுங்க, நீ ஏன் அங்கே போன, நீ போனால் உனக்கு அந்த மாதிரி ஆச்சு, நீ ஏன் அங்கே போனேன்னு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. இல்லை இந்த ரீசன்ஸ்க்காக நான் அங்கே போனேன், ஆனால் இது மாதிரி நடக்கும்போது நான் அங்கே போனேன் அது மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏன் என்னை கேட்டு செய்தியா, என்கிட்ட ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணல, இப்படி அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி நினச்சி போனேன், இந்த மாதிரி இதுக்காக நான் போனேன், இதுக்காக இது நான் செஞ்சேன், இது நல்லது நினச்சி தான் செஞ்சேன், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் செஞ்சேன், என் குரோத்துக்காக நான் செஞ்சேன், ஆனால் தப்பாக போச்சு அப்படின்னு இது சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்க்கு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் விடவே மாட்டாங்க. ஏன், எதுக்கு, எப்படி போனேன், எப்படி நடந்தது, அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இப்போ சொல்கிற மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அப்போ அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அவங்க ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. இதான் நடந்தது ஸ்டார்டிங்லேருந்து அவங்களோட எண்டிங் பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க. எண்டிங்னால் அவங்ககிட்ட வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்களே அது வரைக்கும் சொல்லுவாங்க. இன்சிடெண்ட்டு விவரித்து சொல்லுவாங்க ஃபுல்லாக. கேட்குறவங்க சும்மா இருப்பாங்களா? நீ ஏன் அங்கே போன, இது ஏன் இப்படி பண்ண, இது ஏன் அப்படி பண்ண, இது ஏன் இப்படி பண்ண, கிராஸ் ஏன், உண்மையாக சொல்லுன்னு அவங்க கேட்பாங்க. அவங்க சொல்கிறதே உண்மை தான், கேட்காமே அவங்க சொல்கிறது வந்து உண்மை தான். அவங்க உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, நான் எதிர்பார்க்கல, நடக்கல, பாட்டு இதுதான் நடந்த உண்மை, இதான் ஆச்சு, நானே கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறேன், அதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை,
நீ எதையோ நீ மறைக்கிற. ஐயோ நான் எதுவும் மறைக்கல, இருக்கிறதே இதான் நடந்தது, இதான் சொல்லியிருக்கேன், இதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கேட்குறவங்க ஒத்துப்பாங்களாங்க? நீங்களே அந்த சூழ்நிலை இருந்திருந்தீங்கன்னா, அப்படி நடப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் நடந்திருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் தான் அந்த இன்சிடெண்ட்டில் இருக்கிறீங்க. அந்த இன்சிடெண்ட்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்து சொல்கிறீங்க. எதுக்காக சொல்கிறீங்க? சரி இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு வீட்டில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஏதோ தப்பு தெரிஞ்சு நடந்துச்சு, பட் ஒரு ஹெல்ப் வேணும், வீட்டில் போய் கேட்குறோம். நம்ம வீட்டில் எப்படி நம்மளை அட்டுன்னு ஆட்டுவாங்க. எப்படி ஆட்டுவாங்க? ஃபஸ்ட்டு சந்தேகத்தை போட்டு நம்மளுக்கு சந்தேகப்படலாம் பார்ப்பாங்க. இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமா, இவங்க சொல்கிறது உண்மை நம்பலாமா அப்படின்னு தான் உங்களை பார்ப்பாங்க. ஃபஸ்ட் உங்களை அப்படி தான் பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து நிறைய ப்ரூஃப் கொடுக்கணும், நிறைய எவிடன்ஸ் கொடுக்கணும். எடுத்து நீங்கள் தானே, உங்களை சுற்றி யாருமே இல்லை, நீங்கள் சொல்கிறது தான் ப்ரூஃப், நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. ஆனால் அதுக்கு உண்மைக்கு என்ன கேட்பாங்க? ப்ரூஃப் கேட்பாங்களா இல்லையா? அந்த ப்ரூஃப்க்கு நீங்களும் தேடுவீங்க. இந்த மாதிரிலாம் ஆச்சு, இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இதை பாருங்கள், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இதை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணேன். ஒரு சில உண்மைகளில் ப்ரூஃபாக அவங்க கன்சிடரே பண்ண மாட்டேங்க. ஏன் இதெல்லாம் இப்படி, இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், ஏன் செட் ஆகாது, ஒத்துவாது, இது வேலைக்கு ஆகாது, நீ எதையும் மறைக்கிற, நீ எதோ பண்ணுற அப்படின்னு உங்களை எவ்வளோதான் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஒரு ஸ்டேஜ் இதுக்கு உண்மையை ஏதாச்சும் போய் உண்மையை எப்படி மாற்றி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் மாற்றினாலும் உங்கள் உண்மையேன்று உண்மையை மாற்றினாலும் உங்களுக்கு என்ன வாட் யூஸ்? எந்த யூஸும் இல்லை. ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. அவங்க கேட்குறவங்க அதான் உண்மை நம்பி தான் ஆகணும். சுச்சுவேஷன் கட்டாயம். இப்போது அந்த டைமில் நீங்கள் தனியாக இருந்துட்டு நடந்தலாம் இந்த மாதிரி அம்மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை எடுத்துட்டேன், இப்போ தான் வந்திருக்கேன், உங்களோட ஹெல்ப்பு கொஞ்சம் எனக்கு தேர்த்துங்கன்னா எங்கேருந்து தேர்த்துவாங்க? அந்த தனிமையாக இருந்து ப்ரூஃபே இல்லாமல் எவிடன்ஸே இல்லாமல் நம்ம சொன்னால் தான் நம்பணும், நம்ம சொல்கிறதுல தான் நம்மளோட லைஃபே இருக்குன்னும் போது நம்ம சொன்னால் தான் ஆச்சுன்னு நம்புங்கன்னா நம்ம கேட்குறவங்க நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்? இப்போ நம்பிட்டு நம்ம படிச்சிக்கலாண்டாப்பா, நம்பிட்டு நம்ம லைஃப் நல்லா இருக்கும்பா, நம்பினா இந்த பிரச்சனையே இனிமேல் நான் போக மாட்டேன், நம்பிட்டாங்கன்னா இனிமேல் அதை செய்யவே மாட்டேன், எப்போ இந்த ஒரு வாட்டி நம்மளை காப்பாற்றி விட்டால் போதும், ஐயோ இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு முடிவுக்கு வருமோ இல்லையா? நம்ம எவ்வளோ ப்ரூஃப்லாம் அப்போ இன்றைக்கி டேட்டுக்குன்னு நிறைய ப்ரூஃப்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று நடக்குது விஷயங்கள் வச்சிங்களேன், ஃபோனை ப்ரூஃபாக காட்டுவாங்க. அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் ப்ரூஃபாக காட்டுவாங்க, ப்ரூஃப்க்கு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு நம்ம டைமாக எடுத்துகிட்டு ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு, ஆனால் அது ப்ரூஃப் கேட்டாங்கன்னா எப்படின்னு காட்ட முடியும்? உண்மைன்னு தான் சொல்லுங்க முடியும். அந்த மாதிரி நிலைமை ஒருத்தர் இருந்தாங்கன்னா, வெளியே போய் பப்ளிக் பிளேஸில் போய் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, பப்ளிக் இந்த பிளேஸ் அந்த இடத்துல ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சு. அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது? நீங்கள் சொல்கிறது எப்படி நான் நம்புவேன்னு தான் எல்லோரையும் கேட்குற கேள்வி. ரொம்ப கொடுமையான சுச்சுவேஷன் அது. ஏன்னா 1 to 1 இருந்தால் அந்த பிரச்சனை நம்ம சமாளிச்சுட்டு வந்திருக்கோம்னா, அது கேட்குறதுக்கு ஆள் இல்லை, சொன்னால் நம்புறதுக்கு ஆள் இல்லை, ஃபுல்லாக நிராகரிப்பு, நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கும், உங்களுக்கு கட்ட பேரும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து பேட் புக்ஸ்னு எழுதிட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து அதுக்கு வந்து ப்ரூஃப்ன்றது நம்ம சொல்கிறதாங்க ப்ரூஃப். அது எப்போ நம்போனா அந்த பர்சன் மேலே நம்பிக்கை இருக்கணும். அவங்க சொல்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்காக இது செய்யக்கூடிய ஆள் தான், நம்மளுக்காக இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான், இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, அதனால் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க நம்புகிறத அந்த ஃபோக்கஸ் தாங்க அவங்கள நம்ப வைக்கும். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கும்போது அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ உண்மைன்ட்டு ஒரு சில இடத்துல நம்ம உண்மையை வந்து இதுதான் உண்மை, நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேப்பரோ ஒரு புக்கோ எடுத்து இதுதான் இந்த புக்கை தான் படித்தேன்னு சொல்லி அந்த புக் எடுத்து காட்டுற மாதிரி நம்ம வந்து காட்டிட முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உண்மையோட பவர் என்ன, உண்மையோட வேல்யூ என்ன, நம்பாமல் இருந்தால் நம்ம நிலைமை என்ன இருக்கும். அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு வேறு சுச்சுவேஷன் கேட்டிங்களா? அப்போ அவங்களும் உண்மையாக சொல்லுவாங்க. அந்த உண்மையை நம்பலின்னா நத்திங் கேன் பி டன். ஓகேங்களா?
ஸோ உண்மையை ப்ரூஃப்ன்ற கேட்பாங்க. பட் நல்லா காட்டுங்க, இல்லைன்னு சொல்கிறத நம்புங்க. 1 to 1 இருக்க இடத்துல ரொம்பவே கேட்காதீங்க. பர்சனல் நம்பிக்கை வச்சு நம்புங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அது நிறைய ப்ரூஃப்லாம் சொல்லியிருப்பாங்க, நிறைய வாட்டி சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரே விஷயம் எப்போ கேட்டால் ஒரே பதில் சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 58 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான், ஒரு 1 hour ஆகிடும். ஸோ இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மை இந்த மாதிரி பல விதத்தில் உங்களுக்கு வரும். ஆனால் எப்பவுமே நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். சொல்லும்போது இதையும் சேர்த்தே சொல்லுங்கள். உண்மையாக இருக்கும்போது இது சொல்லுங்கள். உண்மையாக இருக்கும்போது இதை சொல்லுங்கள். நான் சொல்வது உண்மை, நீ நம்பினால் உண்மை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுங்க. நீங்கள் உங்களோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 1 hour ஆக போகுது உங்கள்கிட்ட நான் பேசி. ஸோ ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டிய விஷயந்தான் இது. நான் எதிர்பார்க்கல, ஒரு 1 hour ஓடுன்னு நான் எதிர்பார்க்கலை. இன்னும் 1 hour கிட்ட ஆகிடுச்சு. ஓகே, இதை நானும் ஒரு 1 hour வீடியோ போடுறது தான் ஃபஸ்ட் டைம் இருக்கட்டுமே, கேட்டுங்களா? ஸோ கேளுங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ரைட் ஆகிறது ஒரு நல்ல விஷயம், தப்பாக ரைட் ஆகிறது ரொம்ப கிரேட்டான விஷயம். ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சொன்ன விஷயங்கள்லாம் செய்து பாருங்கள். அது வேறு ஒரு மீன்ஸ் இருந்தீங்கன்னா வேறு ஒரு மீன்ஸ் பேசி பாருங்கள். அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு கூடு பாஞ்ச மாதிரி வச்சுங்களேன். அந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பேசி பாருங்கள். உங்கள் லைஃப்பை சிங்க்ரன் பண்ணிங்க, ரிலேஷன்ஷிப்பை சிங்க்ரன் பண்ணிங்க, லவ் எடுத்து லவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.